அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட அருமையானவர்களே, கர்த்தர் நாளை நமக்கு ஆயுஷ் நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நாம் மேம்படுத்துவோம். ஆண்டவர் பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆயுஷ் நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துவீராக. உமக்கு மகிமையும் கனவு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாடலை பாடி நாம் தேவனை மயப்படுத்துவோம். 330வது பாடல். அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, ஆராதனை. அடைக்கலமானவரே, படிகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படிகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலு ஓட்டுகிறீ, பாதுகாத்து பலப்படுத்துகிறீ. பக்கம் நின்று ஓட்டுகிறீ, பாதுகாத்து பலப்படுத்துகிறீ. தீமை அணுகாமலே காத்து சேர்த்திடுவீர். தீமை அணுகாமலே காத்து சேர்த்திடுவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சுளை எதுவும் என்னை தொடுவதில்லை. எரிகின்ற அக்கினி சுளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. நாங்கள் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாத இவே. சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர்.
சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீட்டிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாளிலும் ஆண்டவர் நல்ல பாடலை நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் மையப்படுத்துவோம். சங்கீதம் 70 நினைப்பூட்டுதலுக்காக பாடி ராத்தவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிற பேட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பார்கள், தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உண்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்த சந்தோஷிப்பார்கள். உமது ரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவர். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் பாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதே. ஆமென். ஒரு நல்ல ஒரு வேத பகுதியை ஆண்டவர் நமக்கு இந்த வேளையில் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கறது நல்ல வேத பகுதி தான். எந்த மாற்றமும் இல்லை. அவர் கொடுக்கறது இல்லை, நல்லதான் செய்வார். கொள்ளாது நமக்கு செய்ய மாட்டோம். நம்ம தான் நல்லா இல்லாமல் இருக்கிற அவர் விரும்புகிறபடி வாழாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறதுடைய ஆண்டவர் நமக்கு நல்லதையே செய்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிலைகளையும் நான் பார்க்கும் பொழுது, மனிதர்களுடைய நிலைகளை எல்லாம் நான் கம்பேரிஷன் பண்ணும்போது, இன்றைக்கு பல வழியிலே சத்ரு ஒவ்வொருவரையும் விழுங்க வகை தேடிக்கொண்டிருப்பதை பார்க்கணும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் பார்க்கணும். சாத்தான் பல நிலையிலே ஒவ்வொருவரையும் அழிக்க வகை தேடுகிறேன். ஆனால் ஆண்டுடைய சுத்த கிருபையானது நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிகிறோம். பாடலை நல்ல ஒரு பாடலை ஆண்டவர் தந்தால் பாடினோம். அரியணையில் வீட்டிருக்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் பக்கம் நின்று நமக்கு வலுவூட்டுகிறவர், நம்மை நல்ல பாதையிலே நடத்துகிற ஆண்டவர். அவர் எந்த விதத்திலும் அவர் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. நல்ல வழியிலே நடத்தி நல்ல மகிமையான காரியத்தை செய்கிற ஆண்டவர். அரியணையிலே வீட்டிருக்கிறார் அவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் வேத பகுதியை நான் பார்க்கும் பொழுது, தேவனை என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஸோ சில பிடியிலே சிக்கி தவிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துவிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்குற ஒரு அனுபவம். என்னை விடுவியும் ஆண்டவரே விடுவியும் என்று கேட்குறோம். அவ்விதமாக தான் தாவீது கேட்டிருக்கிறார். என் பிராணனை வாங்க வெட்டி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிற பின்னிட்டு திரும்பி லட்சியடைவர்களாக. உண்மையாகவே நான் இதை நினைக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகர் இப்படி தான் பல வழியில் சத்ரு ஒவ்வொருத்தரையும் வஞ்சித்து கொண்டு போகிறார். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் சிந்திக்கிற வேளையில் சத்ரு வெட்கப்பட்டு போகிற அளவில் இன்றைக்கு நடக்கும். ஆண்டவர் அவன் நினச்சா ஏதோ வழியில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த விதத்தில் நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார், அவர்களுக்கு நன்மை செய்வார், அவர்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் கர்த்தர் நல்லவராயிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி போஷிக்கிறவன். நேற்றைய தினத்தில் நம்ம சத்தியத்தை நினச்சி சொல்லி ஃபீல் பண்ணோம். சத்தியத்தை செயல்படணுன்னா இந்த மாதிரி இருக்குப்பா, சத்தியத்தின்படி நடக்க முடியல, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் பேசணும். ஆனாலும் நினைக்கிற வேளையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார், அவர் நமக்கு நன்மை செய்வார்.
அவருடைய கிருபை நம்மளை இறங்கி நம்ம பாதுகாக்கும். அவருடைய செயல் எல்லாம் நம்மோடு இருக்கும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மகிமையானதை செய்வார். நமக்கு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்கிறதெல்லாம் மகிமையான காரியமாகத்தான் இருக்கும். என்பார்கள், தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்கள். தேடுகிற யாவரும் மகிழ்ந்தவர். உண்மையாகவே நான் சொல்கிறேன், ஆண்டவரை தேடுற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். தேடணுன்னா நம்மளை எதிராக இருக்கிறவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போவான். வெட்கப்பட்டு போவான். கலகம் பண்ணி எடுத்து என்ன செய்கிறாங்களோ அவங்க நன்மையாக ஏதோ ஒரு இதுக்காக பேசி இது பண்ணுவாங்க. அதை இப்படி செயல்படுற இதில் போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அதிக வேதனையை தான் சந்திப்பாங்க. ஆமாம், ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் தேவனுடைய மகிமையை ருசிக்கும்படி அவருடைய பிரசன்னத்தை நம்ம அறியும்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை நாம் ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். அப்பாவை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அப்பாவுடைய புகழை நான் பாடிக்கொண்டே இருப்போம். நான் கூட நேற்று தினத்திலுள்ள நிகழ்ச்சியிலே மன சோர்வோடு தான் கொஞ்சம் பேசினேன். சில நிகழ்வுகள் எல்லாம் காதில் கேட்கும் பொழுது, சிலருக்கு நன்மையாக சொல்லி அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது தீமையாக நினைத்து சத்துரு அவர்களை மைண்டை டைவர்ட் பண்ணி தீமையாக்குகிறானே என்றெல்லாம் நினைத்து மனம் குழம்பி வேதனைப்பட்டேன். ஆனாலும் ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. மனம் மிகவும் மனம் நொந்து தான் நேற்று தினத்திலே பார்க்கும் பொழுது அந்த செய்திகள் கேட்கிறது. ஒரு நல்ல காரியங்களை சொல்லி ஆண்டவர் சொன்னதை கொடுத்து அந்த குடும்பத்தை ரட்சித்து மீட்க விரும்புகிறேன், அவர்களுக்கு எதிர்காலத்தை அமைக்க விரும்புகிறேன் என்று சொன்ன காரியத்தை குற்றமாக வைத்து அது சொன்னவர்கள் கலகம் எப்படி சொன்னார்கள் என்பது தெரியாது. ஆனால் சத்துரு அதை அவருடைய மைண்டை பிடிக்க வச்சு அந்த குடும்பத்தை கெடுக்க வச்சு பார்த்தது. ஸோ இன்றைக்கு நம்ம குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்காக, சபையின் தலைவர்களுக்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் சபையின் தலைவர், குடும்ப தலைவர்கள், சபையின் தேச தலைவர்களை ஆண்டவர் ரட்சிக்கணும் என்பதை ரட்சித்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தணும் என்பதை நான் பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் குடும்ப தலைவர்கள், நான் உண்மையாகவே நான் ஆண்டவர் சமூகத்தில் நின்று சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆடவாரம் இருக்காது, ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது, ஆடம்பரம் இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறத அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சின்னு நீங்கள் நினச்சிக்கணும். என் வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருக்குது. என்ன ஆண்டவர் நல்ல அருமையாக நடத்துகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் இதை அந்த பாடல் ஆண்டவர் கொடுக்குற பாடலை பாடுவேன். அதே ஒரு வேத பகுதி தொடர்ச்சியாக நான் படிப்பேன். அதுதான் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதில் கவனிக்கிறவங்க நீங்கள் கவனிச்சுடுங்க. சுட்டி காட்டுவேன். அதை அப்படியே பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அந்த பாடலில் வரும், அந்த வேத பகுதியில் வரும். நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அது அதில் வரும். நான் அப்படியே செய்வேன். நான் 100% வெற்றி கண்டுகிட்டே இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு சொல்கிறேன். சில வேளை நிறைய வியூஸ் வரல, நிறைய பார்க்கலையே, அப்போ இது என்ன ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடினமான உபதேசமாக இருக்குது, கேட்க மனசு இருக்காது, நமக்கு தவறுகளெல்லாம் சுட்டி காட்டுறதா இருக்கும் அப்படின்னு நினச்சி யாரும் இதில் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்வேன், நம்ம சரீரத்தில் இருக்கிற நோய் மாறணும் அப்படின்னா நோய்க்குள்ள மருந்து கொடுத்து அதை பேணி கவனிச்சா தான் முடியும். ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்டு அவங்கள அமைதியாக விடுதல். மருந்தை கொடுத்து நீங்கள் 3 வேளை சாப்பிடக்கூடாது, 1 வேளை சாப்பிடணும், அதை பண்ணக்கூடாது. டாக்டர் தன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி செய்தால் தான் அந்த மெடிசன் அவங்க பண்ண முடியும், இல்லைன்னா முடியும். அதே போல் இந்த ஆண்டோடைய காரியத்தை எடுத்துக்கிட்டால் சபையின் தலைவர்களுக்கு இருக்கிற ஒரு நிலை, சபையிலோட ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு நிலை, குடும்ப தலைவர்களும் தேச தலைவரும் பார்க்கும்போது அவருடைய சாதகமாக எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒத்த பிரசங்கம் பண்ணணும், அவங்களுக்கு ஒத்து பேசணும், அவங்களுக்கு ஒத்து நடக்கணும், வேறு எதுவும் நடக்கவே கூடாது என்று தான் அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க. இது சாத்தானுடைய செயல். சாத்தான் பண்ணுறது ஐக்கியத்தை உடைப்பாங்க. பாருங்கள், இவங்க புருஷன் ஐக்கியத்தில் இங்கே பார்த்திங்கன்னா சில குடும்ப தலைவர்கள் ஒவ்வொரு இதில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு பார்க்கும்போது இந்த தலைவர்களுக்குள்ளே சின்ன பிளவுகள் இருக்குது. எதையாவது சாத்தா இப்படி தான் கலகம் பண்ணி பிரித்து விட பார்ப்பான். ஆனால் நம்ம விழிப்புடன் இருக்கணும், அதை மேற்கொள்ளணும். குடும்பத்திலே இப்படி தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை தூண்டி விடுவான், பிள்ளைகள் பெற்றோர்களை தூண்டி விடுவான், தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பான். அவனுடைய
அதனால் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அந்த சிந்தையோடு நம்ம செயல்படணும். எனக்கு இப்போ கூட ஒரு மகிழ்ச்சி தான். இன்னும் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியல. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு இப்போ தான் உங்களுக்கு சுட்டி காட்டுவோம், ஒரு குடும்ப தலைவன் ஆக வேண்டிய ஒரு நபர் ஆண்டவர் சொல்கிறாரியப்பா, அவருக்கு அந்த குடும்ப தலைவரை நான் ஆக்க போகிறேன், குடும்பமாக அவர் மாற போகிறாரு. அதனால் நீ அவருக்கு தனியாக ஒரு இதை ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்காக ஒரு தனியாக ஒரு கடந்த நாளில் ஒரு கேரளா ஒன்று செலவில் வந்த நிகழ்ச்சி, அவருக்காக தனியாக பாடல் சொல்லி ஜெபமான அப்படின்றதான அந்த உணர்வு வரும்போது பேச கற்று உதவி செய்தார் இந்த நபர். அதாவது இன்றைக்கு நாங்கள் பயிற்சி செய்வோம், இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொன்று அறிகிறவர். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த நபரை பாடுன்னு சொல்லும்போது ஒரு பாட்டு பாடுவோம், நபர் பாட்டு பாடுறார். ஸோ அது நினைக்கும் பொழுது உணர்வு வித்தியாசமாக போயிடுச்சு. இதுதான் ஏதோ சத்ரு செய்கிற கிரியைகள் என்று நினைக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ அதோடு இல்லாமல் பாட்டும் பல செய்து வரும்போது நிந்தை அவமானம் தான். ஆனால் ஒரு நம்பிக்கை, இன்றைக்கி நாம் தேவ சமூகத்தில் நின்று அவர் குடும்ப தலைவர் ஆக வேண்டிய நபர். அவருக்காக ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தில் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு ஆவியானவர் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அது சாத்தான் ஸ்ப்ளிட் பண்ணி வேறு வழியில் கொண்டு போயிட்டான். அதுதான் நடந்த நிகழ்ச்சி. வேறு வழியில் கொண்டு போகிறது மாத்திரமல்ல, பெரிய இழப்பு கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் நேரடியாக தேவன் நம்மோடு பேசும்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இவைகளை நான் கை கொள்ள வேண்டும். அவனுடைய மகிமையை நான் செயல்பட கர்த்தர் தொடர்ந்து நீங்கள் இதை கவனிப்பீர்களான கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். மிகவும் நொறுக்கப்பட்டிருந்தேன். குடும்ப தலைவர்களுக்கு, சபையின் தலைவர்களுக்கு, அந்த குடும்ப தலைவன் ஆக வேண்டிய மகன், அவருக்காக அவரை ஒரு பிரத்யேகமாக ஒரு வீட்டில் வச்சுக்க, அவருக்காக பிரத்யேகமாக இதை தனிப்பட்ட முறையில் அவருக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் பண்ணு குடும்பமாகிற பொருள் அந்த விசுவாசம் செய்ய போகிறாரு பாகதத்தை அதை சொல்லி செஞ்சோம். ஆனால் அது இப்போ தவறான நிலையில் சுட்டி காட்டுறாங்க. அது இல்லை, அது சாத்தான் கிளப்புறது. ஆனாலும் பயப்பட தேவையில்லை. இயேசு நல்லவர், இயேசு அதிசயத்தை செய்கிறது எனக்கு தெரியும். ஆண்டவர் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவர்களுடைய பிடியில் சத்ரு பிடியிலிருந்து நம்மளை மீட்டு கொள்வார். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஆமேன். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து இந்த பாடலிலே ஆண்டவர் நல்ல அரியணையில் வீட்டு இருப்பார், ஆட்டுக்குட்டியானவரே நல்ல ஒரு பாடலை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நம்ம வீட்டு இருக்கிற ஆண்டவர் நன்மைகளை செய்வார், தடையில்லாதபடி செய்வார், எல்லாம் உடைப்பார். குதிரையினுக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கு. எதுக்கு கடிவாளம்? ஆண்டவர் அது எல்லாம் போடாவிட்டால் நாசப்பட்டோம். அதனால தான் அந்த கடிவாளம் போடுறாங்க. இதே போல் சில நேரங்களில் நமக்கும் ஒரு கடிவாளம் போல் இருக்கும்னு நினச்சிட்டு அமைதியாக இருப்போம். மற்ற பெரிய காரியங்களை செய்வார், ஒரு பெரிய எழுப்ப நாம் செவிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் சமூகம் எவ்வளவு ஆனந்தத்தையும் பேரன்பத்தையும் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு நீ தந்தி உங்களுடைய வல்லமை விளங்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் குடும்ப தலைவிகளையும் சபையினர்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதி. நாங்கள் குடும்ப தலைவராக அவர்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் நாங்கள் எடுத்த தீர்மானம். சத்ரு வேலை வழியில் இருந்துட்டு அநேக குடும்ப தலைவர்களை ஆண்டவரை விட்டு தூரம் போக வைக்கிறார். ஆண்டவரை தலைவிகளையும் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலை இருக்குதுப்பா. தேவனே ஸ்தோத்திரம். இது எல்லா நிலையும் நீங்கள் அறிவிங்க. பெரிய சத்து இடம் கொடுக்காதீங்கப்பா. இடம் கொடுக்காது என்ன ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம். பெரியவர் ஆண்டவரே, பெரியவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ நல்லது செய்ய, நல்ல அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்களும் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவரே விதமான நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபைகளை பகிர்ந்து தரும்படி செபிக்கிறோம். இந்த நாள் வரை ஆண்டவரே வந்திருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கோடி கோடி நன்றி. நாளுக்கு நாள் எங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதில் இருக்க குறைநிறைகளை நாங்கள் கேட்டு அதை மீண்டும் அதை சரி செய்த அடுத்த நாட்களில் ஒரு போக கிருபை தரும்படி செபிக்கிறோம். நல்ல தலைவன் என்ற ஸ்தானத்தில் எங்களை உருவாக்கும்.
நல்ல வேலைக்காரன் என்ற ஒரு ஸ்தானத்திலே பணியோடு எல்லாவற்றையும் ஆண்டு ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். இது ஒரு மாதிரியாக இருக்கிறதப்பா. எவ்வளோ நிந்தை அவமானம் வருகிறது, ஆனாலும் உறுதியாக நின்று ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, ஐஸ்வர்யம் இரக்கத்தின் ஐஸ்வர்யமானவரே, சமாதான காரணரே, சந்தோஷத்தின் தெய்வமே, உண்மையல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? இயேசுவே, நீர்தான் எங்களுக்கு இருக்கிறீர். உண்மையல்லாமல் எங்கள் உள்ளத்தில் எந்த விருப்பமும் இல்லை. சாத்தானின் சதிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழித்து போடுவீராக. எங்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி ஆண்டவரே பிரச்சனைகளை தூண்டு ஆண்டவரே ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அவர்களுக்குள்ளே சிந்தனை வேண்டும், உணர்வு வேண்டும். ஆண்டவரே தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் தீர்மானிக்கிறோம். எந்த நிலையாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் உலாவி எங்களுக்கு வேண்டிய நன்மை செய்கிறவர். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு குடும்பம் ஆகிறதுக்கு ஆண்டவரே கால வல்ல வசதியில் இருந்தாலும் எல்லோரும் குடும்பம் நடத்துகிறாங்க, நானும் குடும்பம் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவரே வரும்பொழுது அது சரியாக இல்லைன்னா அதை நீங்கள் கணக்கு வைப்பீங்க. ஒவ்வொரு ஆண்டவரே முக்கியத்துவத்தில் இருக்கிற ஆண்டவரே இடங்களில் உண்மை மயப்படுத்தி துதி செய்யும்படி அன்பை காண உதவி செய்யும்படி செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்து தடைவிடாது. ஒரு தேசத்தில் ஒரு ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே. அரசர்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே ஒருபடியாக வந்தால் ஒரு 7 வழியாக ஓடுவன்ற வேத வசனங்களை நாங்கள் பதித்து இருதயத்தில் வச்சுருக்கணும். எந்த வழியிலையும் எங்களை வரட்ட முடியாதுன்ற ஒரு உரிய ஸ்தானத்தை நீ தரும்படி ஜெபிக்கிறோம். நிலடங்க வாக்கு கலங்காத பெருமூச்சோடு வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நேற்றைய துயரம் எல்லாம் இன்றும் மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்றே மறைந்ததையா. ஆண்டவரே இன்றே மறைந்தது எல்லா துயரத்தையும் மறக்க ஆண்டவர் உறுதி. அடே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மறந்து போக கொடுக்குற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். செபிக்கிறோம். ஆண்டவரே மகிமையான காரியங்களை நடப்பிக்கப்படும்படி செபிக்கிறோம். ராஜாக்கள் எல்லார் மத்தியில் இறங்குறவரே, அதிகாரி ஆளுகை செய்கிறவர் மத்தியில் தேவ வல்லமை இறங்கும்படி செபிக்கிறோம். துக்கத்தின் நிலையில் ஆண்டவரே எல்லா சோர்விலிருந்தும் ஒவ்வொரு மீட்டு கொள்ளும்படி செபிக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளக்கூடாது. இந்த நாள் ஒரு மகிமை நாள். உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து சமாதான கேடாக இருக்கிற கட்டுகளை ஒட்டாச்சி நீ வழிநடத்த ஆண்டவரே. மத்திய சிஐக்கு போயிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசிரியக்கணும். அவரோடு இருக்கணும். அந்த வாகனம் ஓட்டுநரோடு இருக்கணும். பத்திரமா செல்ல ஆண்டவரே எங்களுக்கு அதில் பொறுமையோடு என் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த கத்தர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஐயாகமே ஆட்சி ஆண்டவரே எங்கள் ராஜா தான். அப்பா மகுஸ்திரம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபமே ஜெய கதாவே மகுஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசத்தை மகிமை காண்பாய். ஆமாண்டவரே செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறீங்களா ஆண்டவரே? நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு குடும்பத்தை அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியமாக வஸ்திரங்கள் ஆசிரியம் குறைவின்றி நடத்தும். இப்படி வல்லமை மாத்திரம் வழங்கிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெட்டி கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமாம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரி செய்கிற சகல அந்த வல்லமையினாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபித்து கட்டுகிறோம் எல்லா கிரிகளையும். இப்படி நாம மகிமைப்படட்டும். நன்றி.